பொதுவாக இப்போ நீங்கள் நிறைய தேர்தல் அரசியலை பார்த்துட்டீங்க. இப்போ 2016லேருந்து ஆரம்பித்து எல்லா தேர்தலையுமே பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக ஒரு அதிகார அரசியலுக்குள்ளே போக முடியலை, இல்லை அந்த தொடர் தோல்விகள் இருக்குது அப்படின்றத அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? இல்லை, அதிகாரம்ங்கிறது என்ன? அதிகாரம் மக்களுக்கு நல்லது செய்ய. ஆமாம். அதிகாரமே மக்களுக்கு தீமை செய்யும்னா அந்த அதிகாரம் பயனற்றது. நான் 15 ஆண்டுகளாக நான் போராடாத போராட்டம் எதுவும் இல்லை. நான் வாங்காத மனுக்கள் இல்லை, கேட்காத குறைகள் இல்லை, பார்க்காத கண்ணீர் கவலை இல்லை. ரெண்டாவது, நான் வாங்காத வழக்கு இல்லை. 260 வழக்குக்கு மேலே எதுவும் நான் ஊழல் செஞ்சேன், லஞ்சம் பெற்றேன், இல்லை கொலை செஞ்சேன், கொள்ளையடிச்சேன், எது இல்லையே. மக்களுக்காக போராடி பெற்றது. நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் போராட்டங்களுக்கு இந்த அரசு முறையாக எங்களுக்கு அனுமதி தரல அப்படின்னு நாங்கள் பேசும்போது, சட்டசபையில் அவர் பேசினதற்கு கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னு. இது பெருமையா கொடுமையா சிறுமையான்னு நீங்க பார்க்கணும். 1,00,000 போராட்டங்களை மக்களுக்கு கையளிச்சது, போராடுகிற நிலைமையை திணிச்சது யாருன்னு நீங்க பார்க்கணும். அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள், உயிரை காக்கும் மருத்துவர்கள், உயிர் காக்கும் தேவதைகளாக இருக்கிற செவிலியர்கள், வேளாண்குடி மக்கள், உழவுக்கு உணவளிக்கிற வேளாண்குடி மக்கள், மீனவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், எல்லா அரசு பணியாளர்களும் வீதியில் நின்று போராடும்போது அப்போ இந்த போராட்டத்தை திணிச்சது யாருன்னு பார்க்கணும். இது அரசின் வேலை இல்லை, அதிகாரத்தினால பயன் இல்லை. அதிகாரம் செய்கிற பிழையை எதிர்த்து போராடணும் பாருங்க. உண்மையிலே அதிகாரத்தில் இருக்கவன் நான் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.